8 பேர் கொண்ட அந்த ரவுடிகள் யாராரு? இப்போ மருத்துவமனைக்குள்ள இப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டுருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக அந்த மருத்துவமனை நோட் பண்ணியிருக்காங்க. ஆயுர்காவலாளிகளை நீங்க என்னன்னா சம்பளம் கொடுக்காம அவன் எவனும் வேலைக்கு வர்றதில்லை. அப்ப கிளுக்கிலுன்னு தானே இருக்கும் மருத்துவமனைகள்லாம். பட் இவன் அங்கே போகிறான் 3 மணிக்கு விடிய காலம் 3 மணிக்கு இவங்க கொலையாளிகள் அங்கே போகிறான்னா 3 மணிக்கு அவனுக்கு அங்கே என்ன வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது யார் அனுமதிப்பான்? யோசிச்சு பாருங்க நீங்க. அதோடு மட்டுமல்ல, நீங்க மருத்துவமனைகளில் இவ்வளவு பாதுகாப்பு இல்லாததுக்கு காரணமே முதல்ல சம்பளம் சரியான பணியின்மை இல்லை. 2வது விஷயம் அலட்சியம். 3வது விஷயம் அங்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதா என்பது ஆய்வு செய்யும். இப்ப இந்த படுகொலை நடந்திருக்குன்னு சொன்னா இதுல நீங்க தோல்வி எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அவனுக்கு இவ்வளவு தூரம் ஒரு துணிச்சலா 3 மணிக்கு அதிகாலையில அவன் அவனை வெற்றான்னு சொன்னா அப்ப எவ்வளவு வன்மத்தை கொண்டு இருக்குது இந்த சமூகம். இப்ப அந்த பொண்ணு என்ன நினைக்க, குழந்தை மகப்பேறு திட்டத்தில் குழந்தை பெற்று இருக்கிற அந்த பொண்ணுடைய அந்த அந்த வாழ்க்கை முறை அவளுக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும் இந்த நேரத்தில். குழந்தைக்கு பால் கொடுக்குற போதெல்லாம் ஐயோ வெட்டிட்டாங்களேன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இப்ப வெட்டுப்பட்டவன் யாருங்கிறத நம்ம அலசணுமா இல்லையா? நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த கிண்டி அரசு மருத்துவமனையில் கத்தி குத்து டாக்டரவே நம்ம குத்தி கேள்விப்பட்டிருப்போம். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஎம்சி மருத்துவமனையில் ரவுடியை 8 பேர் கொண்ட குழு, அதுவும் அதிகாலையில் 3:30 மணிக்கு பயங்கரமாக கொலை செஞ்சுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு? யார் அந்த சார்? இதெல்லாம் கேள்வி உடை தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு. மருத்துவமனைக்குள் புகுந்தே இன்னைக்கு படுகொலை செய்யப்படுகிற சூழலுக்கு தமிழ்நாடு அரசு பாதுகாப்பை இந்த மக்களுக்கு உறுதி செய்யவில்லை என்பதை காட்டுகிறது. இது அந்த ரவுடி ஆதி அவன் தன்னுடைய காதலிக்கு பிறந்த குழந்தையை பார்ப்பதற்காக போன போது நடந்த சம்பவம் என்று செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. காவல்துறை விசாரணை போய் கொண்டிருக்கிறது. கண்ணியமான முறையில் காவல்துறை இதை விசாரிக்க வேண்டும். ஏற்கனவே மேலே ஒரு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தார் எந்த பெண்ணை பார்க்க போனாரோ அந்த பெண் குடும்பமே ஸ்கெட்ச் போட்டு கொலை பண்ணியிருக்கிறதான தகவலும் வந்துட்டு அதுக்கு பின்னணியில் இந்த குடும்ப பிரச்சனையாக இருக்குது. இது இப்போ என்னென்னா 8 பேர் கொண்ட அந்த ரவுடிகள் யாராரு? அவனுக்கு யார் காசு கொடுக்காமலாம் யாரும் சும்மா போய் வெட்டிட மாட்டான். இப்போ மருத்துவமனைக்குள்ள இப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக அந்த மருத்துவமனை நோட் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். திருதுப்புன்னு போய் வெட்டிட முடியாதுல்ல. அப்போ எல்லாமே நோட் பண்ணி எல்லாம் பக்காவாக பிளான் போட்டு தான் போய் முடிச்சிருக்கிறாங்க. காவல்துறை சரியான நடவடிக்கை இதை மேற்கொள்ளணும். இந்த 5 ஆண்டு கால இந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நெருக்கி 8000 தொடப்போகிறது மொத்த படுகொலைகளின் எண்ணிக்கை. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு பொது இடத்துல, அதுவும் இந்த மருத்துவமனைன்றது பல பேர் போற இடம், அந்த இடத்துல வெட்டப்படுறவன் யாராக இருக்கட்டும், வெற்றவனுக்கெல்லாம் நீங்க மனசாட்சியெல்லாம் பார்க்க முடியாது. இந்த நாடு குடிகார நாடாக்கி வச்சிருக்கிற பெருமை இந்த ஆட்சியாளர்களுக்கு. அங்க இருக்க அந்த பாதுகாப்பு அப்படின்றது இல்ல, அதுதான் நீங்க அவன் வண்டியில போறான், வண்டியில போய் சல்லுன்னு உள்ளே நுழைஞ்சேன்னா கேட்டு காவலாளிகளை நீங்க வைக்கணும். வாயிற் காவலாளிகளை நீங்க என்னன்னா சம்பளம் கொடுக்காம அவன் எவனும் வேலைக்கு வர்றதில்லை. அப்போ கிளுக்கிலுன்னு தானே இருக்கும் மருத்துவமனைகள்லாம். எங்கே காவலாளிகள் ஒழுங்காக வேலை செய்கிறான் அரசு பொது மருத்துவமனைகளில்? எங்கே ஒரு இடத்துல யாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதாவது மெட்டல் டிடெக்டர் வச்சு எல்லாம் பரிசோதித்து தான் உள்ளே அனுப்புகிறாங்க. மானவாரியாக தாந்தோண்டித்தனமாக மருத்துவமனைகள் இங்கே செயலாற்றி கொண்டிருக்கிறது. அப்போ என்ன வேணாலும் நடக்கும் தானே, எங்கே வேணாலும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் இன்னொன்று ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தனை படுகொலை பண்ணிட்டான். அவனை போலீஸ் விரட்டும் போது பிடிச்சிட்டோம்னு சொல்லி இவங்க அறிவிப்பாங்க. பாத்ரூமில் வலிக்கையே விழுவான். காவல்துறையில் இருக்கிற அனைத்து கழிவறைகளும் கழுவப்படாமல் பாசி பிடிச்சி போயிருக்கு. ஒரு போலீஸ்காரன் கூட ஒரு நாளும் அந்த பாத்ரூமில் விழுந்ததில்லை. விழுந்திருக்கா? நாங்கள் எங்கேயாவது கட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா? நான் குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மட்டும் பாத்ரூமும் வழுக்குது. அது எப்படின்னே எனக்கு தெரியலை.
ஆனால் இவனை வந்து வலிக்கு விழுந்ததுக்கு பிறகு மருத்துவமனையில் கொண்டே சேர்க்குறாங்க. மருத்துவமனையில் சேர்க்கும் போது படுகொலை செய்யப்பட்டவனுடைய பங்காளிகள் இருப்பான்ல, அவன் ரொம்ப ஈஸியாக வந்து வெட்டிட்டு போகிறதுக்கான இடம் மருத்துவமனையை தானே இருக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த காதலிக்கு பிறந்த குழந்தையே இவனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஏதோ சொல்கிறாங்க. அது எந்த வகையில் உண்மை அப்படின்னு அல்ல, காதலி தான் சொல்கிறாங்க. அது பல்வேறு கோணங்களில் நம்ம அந்த பொண்ணு வாழ்க்கையை நம்ம வந்து சீரழிச்சிடக்கூடாது. பட் இவன் அங்கே போகிறான் 3 மணிக்கு வந்து விடிய காலம் 3 மணிக்கு இவங்க கொலையாளிகள் அங்கே போகிறான்னா 3 மணிக்கு அவனுக்கு அங்கே என்ன வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுதான் அதிகாலை 3 மணிக்கா இது யார் அனுமதிப்பா? அப்போ மருத்துவமனைகள் எல்லாம் தாண்டோண்டித்தனமாக நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது சான்றா இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. ராஜீவ்காந்தி மருத்துவமனையெல்லாம் போய் பாருங்க, கேவலமாக மோசமான மருத்துவமனையாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன், எந்த மருத்துவமனையும் ஒழுங்காக செயல்படலை. அப்போ இதுக்கும் வந்து தமிழக அரசு தான் காரணம். ஆமாங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது உங்கள் அரசு தானே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் போதிய பணியாளர்கள் அங்கே இல்லை. முதல்ல மருத்துவர்கள் போதிய மருத்துவர்கள் இல்லை, போதிய செவிலியர்கள் இல்லை, எல்லாம் போராட்டம், எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. காவலாளிகளை யார் நியமிப்பா? அதுக்கு ஒரு டெண்டர் விடுறாங்க தமிழ்நாடு அரசு. எல்லா மருத்துவமனைகளிலும் காவலாளிகள், அவங்க எல்லாருக்கும் என்ன போதிய சம்பளம் கொடுக்குறாங்களா? அரசு ஒப்பந்தத்தில் போடுற சம்பள கணக்கு வேறு, அவங்களுக்கு கொடுக்குற கணக்கு வேறு இல்லை. அவன் எப்படி வேலைக்கு வருவான்? அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா சம்பளம் அப்படின்னா 1000 ரூபாய் கொடுக்கணும். 400 தான் போகுதுன்னா அவன் எப்படி வேலை செய்வான்? அப்போ காவலாளிகளுக்கும் பொறுப்பு இல்லை. என்ன காரணம்னா அந்த பொறுப்பு இல்லாமல் போனதுக்கு போதிய சம்பளம் இல்லை. நீங்கள் மருத்துவமனையில் நடக்கிற அவலங்களை போய் பார்த்தீங்கன்னா காரி துப்பிடுவீங்க. அண்மையில் நான் புதுக்கோட்டை அரசு பொது மருத்துவமனை வளாகம் மருத்துவக் கல்லூரி வளாகத்துக்கு நான் போயிருந்தேன். 3ஆம் தளத்தை போய் பார்த்தீங்கன்னா படு கேவலமாக அப்படியே இடிஞ்சு கிடக்கு, மண்ணை போட்டு அள்ளி மூடி வச்சிருக்கான் தளத்தில். அவங்களுக்கு என்ன தெரியுமில்ல, பார்த்து பார்த்து சலிச்சு போன ஒரு விஷயத்தில் யாராவது பேசணும் போனா யார் பேசுறது? செவிலியர்களை. நம்ம மாஸ்க் மாட்டிக்கிட்டு போகிறோம், நம்ம செருப்பு மாட்டிக்கிட்டு போகிறோம், செருப்பு வெளியில் போடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க செருப்போடு உள்ளே நிற்கிறாங்க. நான் கேட்டேன், நீங்கள் செருப்போடு நிற்கிறீங்க, என்னை செருப்பு போடாமல் எனக்கு நோய் வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். இப்படி தான் மருத்துவமனைகள் செயலாற்றி கொண்டு இப்போ இவ்வளோ வளர்ச்சியமாக செயல்படுது. அந்த பயம்ன்றது ஏன் இல்லை சார்? இல்லை, அதுதான் அவங்களுக்கு வந்து பழகிருச்சு. இந்த மக்களை வந்து முட்டாளாக்குற நினைப்பு இந்த இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே. நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட் போனால் கூட சும்மா ஏதோ அவன் உயிருக்கு போராடுவான், சும்மா ஏற்றிட்டு போவான். யோசிச்சு பாருங்க. நீங்கள் அதோடு மட்டுமல்ல, நீங்கள் மருத்துவமனைகளில் இவ்வளவு பாதுகாப்பு இல்லாததுக்கு காரணமே முதல்ல சம்பளம், சரியான பணியின்மை இல்லை. 2வது விஷயம் அலட்சியம். 3வது விஷயம் அங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யணும். எல்லா மருத்துவமனையிலையும் அது தேவைப்படுது. இன்னைக்கு பொருத்தப்பட்டு தானே இருக்கும். ஏன்னா பொது இடம் அது வந்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர். எத்தனை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க? இந்த 8 பேர் சேர்ந்து வெட்டி இருக்கிறான். 8 பேர் கைது பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் 3 பேர் வந்து அந்த தோழின்ற அந்த பெண் குடும்பத்தாரை சேர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரியான தகவல். சரி, மீது 5 பேர் கூலிக்கு தானே இப்போ ஆள் பிடிச்சிருக்கான். இன்றைக்கும் கூலிக்கு கொலை செய்கிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னால், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவிலேயே அந்த நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்கான். திமுகவிலேயே கூலிக்காக போய் என்ன வேணாலும் செய்யுன்னு சொல்லி ஒரு ரவுடிசத்தை வளர்த்து வச்சிருக்கிறது திமுக. அதுக்கு எடுத்துக்காட்டு அண்மையில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தில் நடந்த ஒரு டிபேட்டில், ஒரு வாக்குவாதத்தில் என்ன நடந்துச்சு? திமுகவினர் தாக்கியதாக பாஜகவை அவர் மருத்துவமனையில் இருக்கிறாரு. நான் அதுக்காக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணலை. மனிதத்தன்மை இருக்குல்ல, அது ஏன் இல்லாமல் போணுச்சு? பேச்சாளவில் எதிர்கொள்ள வேண்டியது தானே. அப்போ ரவுடிகள் எங்கேருந்து வளர்க்கெடுத்துக்கப்படுகிறான்னா ஆளுங்கட்சியிலிருந்து தான் வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு வேற அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு தானே போராடிட்டு இருக்கிறோம். திமுக தான். நீங்கள் பின்னாடி வந்து இந்த சேகர் பாபுன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார். நான் சொல்லலை, எல்லா ஊடகங்களும் இப்போ பிரதிபலிக்குது. அவர் தான் அந்த ஆட்களை எல்லாம் ரெடி பண்ணுறாருன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அவரை ரவுடித்துறை அமைச்சர்னு சொல்லுவேன். எங்கள் தலைவர் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சேகர் பாபு அவர்கள் தான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அன்னைக்கு தயார்படுத்துறாரு. அப்போ ரவுடிசம் எங்கே வளருதுன்னா ஆளுங்கட்சிக்குள்ள இருந்தால் ரவுடிசம் வளருது. அதை தடுப்பதற்கு முதலமைச்சர் வந்து உரிய கவனத்தை செலுத்தணும். ஏன் செலுத்தாமல் இருக்கிறாருன்னு எனக்கு புரியலை. இப்போ இந்த படுகொலை நடந்திருக்குன்னு சொன்னால் இதில் நீங்கள் தோண்டி எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அவனுக்கு இவ்வளவு தூரம் ஒரு துணிச்சலாக 3 மணிக்கு அதிகாலையில் வந்து அவன் வந்து அவனை வெட்டுறான்னு சொன்னால்
அப்போ எவ்வளவு வன்மத்தை கொண்டு இருக்குது இந்த சமூகம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அன்பால் போதித்த விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ அந்த பொண்ணு வந்து என்ன நினைக்கும், குழந்தை மகப்பேறு திட்டத்தில் குழந்தை பெற்று இருக்கிற அந்த பொண்ணுடைய அந்த அந்த வாழ்க்கை முறை அவளுக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும் இந்த நேரத்தில். குழந்தைக்கு பால் கொடுக்குற போதெல்லாம் ஐயையோ வெட்டிட்டாங்களேன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ வெட்டுப்பட்டவன் யாருங்கிறத நம்ம அலசணுமா இல்லையா? வெட்டுப்பட்டவன் யாருன்னு வந்து காவல்துறை அதிகாரி வந்து பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து திட்டமிட்டாங்க முன்னாடியே, இது வந்து கூலிக்கு கொலை செய்திருக்கிறார்கள், இது வந்து அந்த பையனோட காதலி பிள்ளை பெற்றிருக்கிறாங்கிறார். இதை எப்படி மருத்துவமனைக்குள்ளே எப்படி அனுமதிச்சாங்க? உண்மையான கணவர் யார்? இதெல்லாம் கேட்கணுங்கள. எப்படி அனுமதிச்சாங்க? அது அலட்சியம் தானே. எல்லாத்தையும் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, கணவர் பேர் என்ன, கல்யாணம் பண்ணது எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை குழந்தை இதுக்கு முன்னாடி பெற்றிருக்கு, இப்போ எத்தனாவது குழந்தை பெற்குது, இந்த பதிவேடுகள் இல்லாமல் எப்படி வந்து அங்கே இப்போ சரி இவங்க பொண்ணு குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான், அவங்க தான் வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் எதற்காக அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை வந்து இவனை கொலை செய்யணும்? தோழின்னு சொல்கிறான், தோழின்னு சொன்னால் ஏன் படுகொலை செய்யணும்? அவங்க தானே இவனை வந்து கொலை செய்கிறாங்க. அப்போ ஏதோ முன்பகை காரணமாக தானே. ஏற்கனவே ஒரு கொலை வந்து பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அவன் வழக்கில் இருந்திருக்கிறான். அந்த கொலைக்கு வந்து இந்த கொலை பழிதிருப்பது அப்படிங்கிறது தான் போலீஸ் அதிகாரிகள் நீங்கள் வந்து அதை உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தை சார்ந்தவங்கள தான் இந்த பையன் வந்து கொலை பண்ணியிருக்கதான் போலீஸ் அதிகாரி சொல்கிறத நான் சொல்கிறேன். நான் போய் என்ன இன்வெஸ்டிகேஷன்லாம் நாங்கள் பண்ணலை. போலீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே முன்பகை இருந்திருக்கு, ஒரு கொலை இவன் பண்ணியிருக்கிறான், அதுக்கு பழிக்கு பழியாக இன்னைக்கு அவனை வெட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்களுக்கு அது சந்தோஷம். இன்னும் 4 பேர் உருவாயிட்டாங்க ரவுடி. நீங்கள் ஒழிக்கணும்னு சொன்னால் எப்படி ஒழிப்பீங்க? இப்படி வளர விட்டு வளர. இப்போ அவங்க எல்லாரும் கைது பண்ணுவீங்க, 90 நாளையில் வெளியில் வந்துடுவான். திருப்பி இவன் இந்த கோஷ்டியில் உள்ளவன் எவனா ஒருத்தன் அந்த 8 பேரில் ஒருத்தனை போடுவான். அப்போ போலீஸுக்கு வேலை இருக்குல்ல தொடர்ச்சியா. வெட்டுப்பட்டு எவனோ சாகிறான், நம்மளுக்கு என்ன? அதை முடிவுக்கு கொண்டு வருவது யார்? தென் மாவட்டங்கள் இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வர முடியாத படுகொலைகள் எத்தனை? 100க்கும் மேற்பட்ட படுகொலை நடந்துகிட்டே இருக்குது தென் மாவட்டத்தில். 2 பேருக்கும் பகை, 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு யுத்தமே தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ தமிழ்நாடு முழுக்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை உடனடியாக தீர்வு பண்ணுவதற்கு எந்தாவது திட்டம் வைத்திருக்கிறார்களா திமுக இந்த அரசு? சொல்லுங்க. இப்போ போலீஸுக்கு என்ன, 2 பக்கம் காசு வாங்கிட்டு வழக்கு போடுவான், வழக்கு சில பேர் மேலே போடுவான், சில பேர் மற்றும் பலர்னு எழுதி முடிப்பான். அப்ப இந்த கேஸை வந்து முடிச்சுட தான் பார்ப்பாங்க. ஆமா, நீங்க ஒரு ரவுடியை நம்ம சுட்டு ஏன் கொள்ளணும்? அவன் வெட்டிட்டான், முடிஞ்சு போச்சு. இவன் கும்பல் அவனை வெட்டினவனை போடணும், போட்டான், முடிஞ்சு போச்சு. இவன் காவல்துறை குளிர்காயம் இல்லை அந்த விஷயத்துல. தடுப்பதற்கான முயற்சி என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதுக்கு தீர்வு என்ன? அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி கொள்ளை கற்பழிப்பு. இப்ப அதான் நான் சொல்றேன். இப்ப இந்த ஒருத்தனை வெட்டினது 8 பேருமா? இப்ப 8 ரவுடி உருவாயிட்டானா? அடுத்து 8 பேர்ல இவன் ஒருத்தனை போடுவான். இவங்க இருந்து ஒரு ரவுடி உருவாக்குறானா? இப்ப 9 ஆயிடுச்சா? இந்த ஒருத்தன் மட்டுமா இங்க உருவாவான்? இவனுக்கு பின்னாடி இன்னொரு 8 பேரை சேர்ப்பான். இங்க ஒரு 8 பேர் நிக்கிறான். அப்புறம் ரவுடிஷம் வளராம என்ன பண்ணும்? இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தா அப்ப தமிழ்நாடு எங்க போகும்? இதோட நிலைமை என்ன ஆகும் சார்? இந்த மாதிரி அதனாலதான் 8000 படுகொலை நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. இந்த ஆட்சியில வந்து 8000 படுகொலை நடந்ததுக்கு காரணமே பலத்தை விட்டு தான். எல்லாத்துக்கும் பெருசா நீங்க உள்ள போய் நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அது காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்கும். இதுக்கெல்லாம் தீர்வா உங்க ஆட்சி வந்தா மாறும்னு நினைக்கிறீங்களா? எப்படி மாத்திரன்னு பாருங்க. மாற்றுவீங்க? உறுதியா மாத்திரம். இதெல்லாம் தீர்வு இல்லை. எங்களுடைய தீர்வே வேற மாதிரி இருக்கு. முதல்ல இந்த காவல்துறை அரசியல் தலையீடு இல்லாமல் இருக்கும். அரசியல் என்பது வேறு, அரசு இயந்திரம் என்பது வேறாக இருக்க வேண்டும். இங்க அரசியல் தலையீடு இருக்கிறதுனால தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு நாங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறோம். அப்ப அரசு இயந்திரம் அது தானாக நடக்க வேண்டும், சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேணும். ஒருத்தன் லஞ்சம் வாங்குறானா லஞ்ச அதிகாரிகள் லஞ்சம் வாங்கக்கூடாது. சரி, அரசு வந்து காவல்துறையை தனக்கு கீழே வச்சுக்கிறதால அரசுக்கு என்ன மாதிரியான லாபங்கள் ஏற்படுது? ஏன் இல்ல, பொதுவா அரசை இயக்குபவர்கள் யார்? அரசு சார்ந்த அதிகாரிகள் தான் இயக்கணும். அரசியல் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க நடத்தினீங்கன்னா அது எப்படி உருப்படும்? அரசியல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறும். நீங்க மாறுவீங்களா? இல்ல. அப்போ உங்க தனி இயந்திரம், அரசு இயந்திரம் தனியாக செயல்பட்டால் மட்டும்தான் இதுக்கான தீர்வெல்லாம் உருவாக்க முடியும். அங்க அரசியல்ல இப்ப கட்ட பஞ்சாயத்து நடக்கும். இந்த படுகொலைக்கு கட்ட பஞ்சாயத்து பேச போயிருப்பான் நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. 2 பேரை உட்கார வச்சு சமாதானம் பேசுற மாதிரி பேசி கேஸ் இல்லாம ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க. ஆனா ரவுடிகள் அப்படியே நிற்பான். அது எப்படி? இது எப்படி சாத்தியம்னு நீங்க சொல்லுங்க. அப்ப இதுக்கெல்லாம் வந்து காவல்துறைக்குன்னு ஒரு துறை உருவாக்கப்பட்டாதான் இதெல்லாம். இல்ல, காவல்துறை தான் துறையாவே இருக்கே. அந்த துறையை தன்னிச்சையாக செயல்படணும். அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கணும்.
காவல்துறை ஒன்றும் பெரிய வானத்திலிருந்து குதிச்சு வந்தவங்க இல்லை. அவர்களுக்கும் சட்டம் இருக்கிறது. சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கென்று ஒரு விதி இருக்கிறது. நீங்கள் தொட்ட நான் என்ன கேட்குறேன்னா இன்னொன்று சொல்கிறேன், நமது வலைவலைத்தளத்தின் வாயிலாக நான் பணியோடு சொல்கிறேன், அனைத்து காவல் நிலையங்களிலும் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் நான் சொல்கிறேன். ஏன் சார்? அங்கே தான் கஞ்சா இருக்குது, அங்கே தான் போதைப் பொருட்கள்லாம் இருக்குது. எவனை காவல்துறை தான் இதெல்லாம் விற்பனை செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? ஏங்க சிறைக்குள்ள போய் நீங்கள் போயிருக்கிறீங்களா? இல்லை. போலீஸே கஞ்சா விற்கிறான், பீடி விற்கிறான், அவன் வருமானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எவனாலும் ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா காவல்துறைக்கு என்ன செய்யறான், அவன் கையில் கொண்டு 1 கிலோ கஞ்சாவை கொடுத்து இவனே கொடுத்து கஞ்சாவை கைது செய்யப்பட்டாரும் போடுறான். உடனே அவனுக்கு போக்சோ வழக்குங்கிறான், அவனுக்கு வந்து இன்னொரு வழக்கு போடுறானே. இப்போ எப்படி அது? போலீஸ் ஸ்டேஷன் ஆய்வு பண்ணுங்க முதல்ல. நீங்க பறிமுதல் பண்ண கஞ்சாவெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க? எரிச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் எல்லாமே பறிமுதல் செய்யறன்ற பேர்ல இவங்க வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. விற்பனை பண்றது, பொய் கேஸ் போட்டு ஒருத்த மேல கஞ்சா வச்சு திணிக்கிறது, ஹெராயினை வச்சிருக்கிட்டு ஹெராயின் கடத்தினான்னு தனிப்பட்ட பகைக்காக யூஸ் பண்ணி. தனிப்பட்ட பகையும் இல்லை, அவனுக்கு கேஸ் வேணும். ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறான்னா நான் இத்தனை கேஸை பிடிச்சிருக்கேன் பாரு, டார்கெட் மாதிரி. டார்கெட் மாதிரி. இப்போ டார்கெட்ல தானே ஓடுது தமிழ்நாடு. போலீஸ்க்கு என்ன வேலை? காவல்துறைன்றது தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்கள். அதெல்லாம் நீங்க ஆண்டு மாறி போச்சு, அதெல்லாம் எப்போ மாறி போச்சு. நீங்க மக்களுக்காகலாம் இல்லைங்க, அவனுக்கு தேவை இண்டிவிஜுவல் கேம் தான். புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு குடியாரன் கடைக்கு குடிக்க போறாங்க, வண்டியில போறான், பக்கத்துல பார் வச்சிட்டீங்க, வண்டியில போனவன் குடிப்பான், திருப்பி வரும்போது ஊதுனா அது எப்படி? வண்டியை அப்ப அங்கேயே விட்டுட்டு வந்துடுறதா? இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. அப்ப திட்டமிட்டு எல்லாமே மக்கள் கிட்ட இருந்து பணத்தை எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கலாம். இந்த திட்டம் தான் இவங்க. நீ குடிக்க போ, நீ எதுல வேணாலும் போ, குடிச்சிட்டு வர. இப்ப கார்ல போறான் ஒருத்தன் குடிக்கணும்னு, பாறை திறந்துட்ட, ஏசி பாறை திறந்துட்ட, பக்கவா இருக்கு எல்லாமே, உள்ள போய் நல்லா குடிக்கிறான், குடிச்சு முடிச்சுட்டு கார் எடுத்துட்டு போறதா, காரை அங்கேயே விட்டுட்டு போறதா? அதுக்கு மட்டும் பதிச்சுக்கணும் நீங்க. அப்ப எடுத்துட்டு போனா குடிச்சிருக்கிறானே, அப்புறம் இதுக்கு பாரு, நடந்து போய் குடிக்கிறதுக்கு பாரா? வாங்கிட்டு போயிட்டு நம்ம தனிப்பட்ட எங்க நம்ம பாரு இருக்கு, அதவே மூடணும் அப்படின்றது. ஆமாங்க. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, பார்ல வந்து ஏசி எல்லாம் போட்டு சொகுசா என்னமோ உள்ள எல்லாம் வச்சிருப்பாங்க, நம்மளுக்கு தெரியல, உள்ள டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்களாம், அதுவும் வேற இருக்கான். இப்ப அவன் போறான், இங்க கார்ல தான் போக முடியும் அந்த மாதிரி இடத்துக்கு, ஏன்னா அதுக்கு கட்டணம் வந்து எவ்வளவோ 1000 சொல்றாங்க. அங்க போய் இவனும் கும்மாளம் போடுறது, குடிக்கிறது, அங்கே டான்ஸ் ஆடுற பொண்ணுங்களோட குடிக்கிறது, கும்மாளம் போடுறது. நான் ஒரு சில இடங்களை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன், என்னைக்காவது அதை ரிலீஸ் பண்ணுவோம். இது போன்ற கலாச்சாரங்களுக்கு இவன் கார் பயன்படுத்துறான், போய் குடிச்சுட்டு என்ன அங்கேயே படுத்து தூங்கிட்டு காலையில் அனுப்புவாங்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல காரை விட்டுட்டு வீட்டுக்கு நடந்து போவானா? இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. இப்ப நாசகர திட்டத்தை இந்த நாடு எதிர்கொண்டிருக்கிறது என்றால் நாட்டில் ஆளக்கூடிய கட்சி சரியில்லைன்னு அர்த்தம். திட்டங்கள் சரியில்லை. தமிழக வெற்றிக்கழகம் இதெல்லாம் அங்கீகரிக்காது. மது ஒழிப்பு என்பது எங்களுக்கு கொள்கைகள்ல ஒண்ணு. நீங்க ஆட்சிக்கு வந்ததுமே இந்த மது ஒழிப்பாக இருக்கட்டும், அது நீங்க தேர்தல் அறிக்கை வரும்போது பாருங்க, தேர்தல் அறிக்கை வரும்போது நீங்க பாருங்க, எங்க கொள்கைகள் அது. இங்க வந்து நிலை மாறும் சொல்றீங்களா? மாற்ற வேண்டும் என்பதா எங்களுடைய இலக்கு. மாறணும்னு இல்ல, மாத்திரம் அப்படிங்கறதா எங்களுடைய இலக்கு. புரியுதுங்களா? மாற்றுவாரா அப்படின்ற நீங்க தேர்தல் அறிக்கையில பாருங்க, வரும். நான் அவசரப்பட்டு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், தேர்தல் அறிக்கை வரும்போது பாருங்க. தமிழ்நாடே கொலை தமிழ்நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு பச்சிளம் குழந்தையை பெற்றெடுத்த ஒரு பெண்ணுக்கும் பக்கத்தில் அவன் காதலனா நண்பனாங்கிறது அப்புறம் பேசிக்கலாம். ஒருத்தன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் மருத்துவமனைக்கு இருந்தால் 1000 நோயாளிகளுக்கு அது அதிர்ச்சியை தருகிற செய்தி. பிகாஸ் மருத்துவமனைன்றது தன் உயிரை காப்பாற்றிக்க போகிற ஒரு இடம். அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா உயிர் ஒன்று போகுது அப்படின்றப்ப, அதுவும் படுகொலை செய்யப்பட்டு போகுதுன்றப்ப, அப்போ மக்களுக்கு அங்கே இடத்துல வந்து ஒரு நம்பிக்கை இழக்க செய்யுதுல்ல. ஆமாம், நீங்கள் மருத்துவமனையில் நீங்கள் பாதுகாப்பாற்ற சூழல் இல்லை. இதுக்கு வந்து சார் பதிச்சொல் வரான்னு தெரியல. இப்போ அந்த சுகாதாரத்துறை சார் எப்படி இருக்கு? நீங்க ஆரம்பத்துல அவர் தான் சொல்றாரு கஞ்சான்றது 0% தமிழ்நாட்டில். அப்புறம் வந்து பணியிடங்கள்லாம் இல்லவே இல்லை, எல்லா பணியிடங்களுமே போதுமான செவிலியர்கள் மருத்துவர்கள் எல்லாமே நாங்க ஃபுல் பண்ணி தான் வச்சிருக்கோன்ற மாதிரி. மாசு வீட்டில் வேணா கஞ்சா இல்லாம இருக்கலாம், அமைச்சர் வீட்டில் மட்டும் கஞ்சா இல்லாம இருக்கலாம், மற்ற எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கிறாங்க. வேணா மாசுவை வர சொல்லுங்க, நான் கூட்டிய கொண்டே காட்டுறேன். காவல்துறையிலே கஞ்சா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ஆமா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கஞ்சா இருக்கே, அதை எப்படி பண்ணுவீங்க? எப்படி அப்புறம் பொய் கேஸ் போட முடியும்? கஞ்சாவே இல்லாதவன்ட்ட எப்படி கஞ்சா இருக்கும்? கொண்டாந்து என் கையில் 1 கிலோ கொடுத்து கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டான்னு போடுவான். வீரப்பனார் வழக்கில் அப்பாவி மக்களை எப்படி தெரியுமா சுட்டு கொண்டாங்க? தேங்காய்க்கு பெயிண்ட் அடித்து வெடிகுண்டுன்னு காட்டின கும்பல், அந்த கும்பல் போலீஸ் கும்பல் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தேங்காய்க்கு பெயிண்ட் அடிச்சு வெக்கமா இல்லை?
எதை வேண்டுமானாலும் அவர்கள் செய்வார்கள். இதெல்லாம் களையப்பட வேண்டும். களையப்படுகிற ஆட்சி தான் எங்களது தமிழக வெற்றி கழகம். பொறுத்துருங்க. படுகொலைகளுக்கு இடமே இல்லாத அளவிற்கு எங்கள் காவல்துறை சீர் செய்யப்படும். முதல்ல அந்த காக்கி ட்ரெஸ்ஸே மாற்றணும்னு சொல்கிறேன். அதை பார்த்தாவே எங்கள் குழந்தைங்கள்லாம் அலறுது. அதுதானே சார் காவலர்களுக்கான ஒரு அடையாளமே. அப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த உடைக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிறதே மறந்துட்டாங்க. அது கேவலமான உடையா நான் பார்க்கறேன். இப்ப தப்பான வழிக்கு தான் யூஸ் பண்றாங்க. ஆமா, அந்த போலீஸ் அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு பண்ற தப்பும் அயோக்கியத்தனமும் அளவுக்கு அரியது. நாங்கள் எங்கள் தலைவர்கிட்ட இதெல்லாம் பேசுவேன். காவல்துறைக்கு உடையை மாற்றுங்கன்னு பேசுவேன். கோரிக்கை வைப்பீங்க? கண்டிப்பாக வைப்பேன். குழந்தைகள் அதை பார்த்து பார்த்து பயந்து போயிருக்குதுங்க. போலீஸை பார்த்தா ஐயோன்னு வாயில் அடிச்சுக்குது. அது அல்ல காவல்துறை உங்கள் நண்பன், அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் சும்மா பொய் பிராடு வேலை எழுதி போட்டுக்கிட்டு உங்கள் நண்பன் பித்தலாட்ட வேலை பண்ணுறது. குழந்தைகளும் நேசிக்கக்கூடிய அரசு பணியாளராக காவல்துறை செயலாற்ற வேண்டும். பார்ப்பவர்களுக்கு பண்பை போதிக்கிற காவல்துறை தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறது. இப்போ புரியும் நினைக்கிறேன். அதனால உடைகளை மாற்றுவோம் நாங்கள். பொறுத்து வந்து நன்றி.